இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவையில ட்ரெண்டான விஷயம் மேகதாது அணை. இதோ வருதுன்னு கர்நாடகா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது நிஜமானா தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் அணை இல்ல, நம்ம மாநிலத்தோட கழுத்துல வைக்கப்படுற கத்தி. நம்மள நிறைய பேரு எனக்கு என்ன விவசாயம் பண்ற நிலமா இருக்கு, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா மேகதாது அணை அப்படிங்கிறது வெறும் மண்ணு, கல்லு, தண்ணீர் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட தட்டல் இருக்கிற சோறு. இந்த அணை கட்டுனா விவசாயிகளோட நிலைமை என்ன, நம்ம பொறுப்பு என்ன, வாங்க பார்க்கலாம். காவேரி டெல்டான்னு சொல்றோம்ல, அங்க இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் ஒரு சீசன்ல பயிர் செஞ்சா அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணுவோம்னு பயந்து பயந்து தான் உழைக்கிறாங்க. மேகதாதுல அணை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகா நினைச்சா தண்ணி வரும், இல்லைன்னா வராது. அந்த விவசாயி தன் நிலத்துல விதைக்கலாமா வேண்டாமான்னு தெரியாம தவிக்க வேண்டியதுதான். ஒருவேளை தண்ணி கிடைக்காம போனா அந்த நிலம் தரிசு நிலம் ஆயிடும். அந்த விவசாயி கடனாளி ஆவான். கடைசியில விவசாயமே அழிஞ்சு போகும். மத்தவங்க பேசுறாங்க, கவர்மெண்ட் பாத்துக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு மாநிலத்தோட வாழ்வாதாரத்தை வேறொருத்தர் கட்டுப்படுத்துறது சரியில்லை இல்லையா? இந்த விவகாரத்துல ஒவ்வொரு தமிழனும் விழிப்புணர்வோடு இருக்கணும். சமூக வலைதளத்துல பேசுறதோ ஆதரவு தெரிவிக்கிறதோ மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை பத்தி மத்தவங்களுக்கும் கொண்டு சேருங்க. நாம் ஏன் இதை பத்தி பேசுறோம்னா நம்ம உரிமை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் என்பதற்காக தான். சட்டப்பூர்வமான வழிமுறைகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஜனநாயக ரீதியான அணுகுமுறைகள் மூலமாகவே இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியும். ஒரு தமிழனா நம்ம மாநிலத்தின் நீர் உரிமையை பற்றி நாம தெரிஞ்சு கொள்வதும் அதை மற்றவங்களுக்கும் புரிய வைப்பதும் நம்மளுடைய கடமை. தண்ணீர் என்பது நம் உயிர் உரிமை. அதை விட்டு கொடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விவசாயிகளை காப்பாற்ற நம்ம என்ன பண்ணலாம்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.